அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். இது சிவகுமார். சிந்தனை செய் மனமே பகுதி. சுவாமி விவேகானந்தர் மிகப்பெரிய புகழ்பெற்ற ஆன்மீக, பொருளாதார, உலகியல் வழிகாட்டி, அப்படிதான் அவரை பற்றி சொல்கிறாங்க. அவருக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கம் உண்டு. அப்படி ஒரு செய்தி அவர் சொல்கிறார். பல செய்திகள் சொல்லியிருக்கிறாரு. அவரும் ஒரு இளைஞரை சந்திக்கிறப்போ அவரும் இளைஞர் தான். எங்கே பார்க்குறாருன்னா கல்கத்தா பல்கலைக்கழகம், அங்கே தான் அவரும் படிச்சிருக்கிறார். அங்கே நூலகத்தில் ஒரு இளைஞன், ஒரு தம்பி படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்குறார், தம்பி உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு. அவர் ஒன்று ரீடிங் புக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த தம்பி என்ன புத்தகங்கள்லாம் படிப்பீங்க அப்படின்னு அவர் கேட்குறார். நான் எல்லா புத்தகமும் படிப்பேங்க, எனக்கு இதுதான் அப்படின்னு எதுவும் கிடையாது, எல்லா புத்தகமும் படிப்பேங்க. அரசியல், பொருளாதாரம், நிர்வாகம், மருந்தியல், நிர்வாகவியல், பொறியியல், விளையாட்டு, கலை எல்லாம் படிப்பேங்க. அப்படியா, சரி சரி, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கிறதுக்கான 4 விஷயங்கள் ஏதாவது சொல்லுங்க, நீங்கள் படித்த புத்தகத்திலிருந்து சொல்லுங்க அப்படிங்கிற. இல்லை, அது இல்லைண்ணா, ஹாபி தான் புத்தகம் படிக்கிறதுன்றது, மற்றபடி லைஃப்ன்றது வேற இல்லைங்க அப்படின்னாரு. எது லைஃபுங்கிறது வேறையா? அப்போ நீங்கள் படிக்கிற புத்தகத்துக்கும் லைஃபுக்கும் சம்மந்தம் இல்லையா? அது வேறங்க. காலையில் எழுந்திரிக்கணும், காலேஜுக்கு வரணும், படிக்கணும், அப்புறம் வேலைக்கு போகணும், அப்புறம் கல்யாணம் பண்ணணும், அப்புறம் குடும்பம் நடத்தணும், அது வேறங்க. புத்தகம் படிக்கிறதுலாம் வேறங்க அப்படின்ட்டார். சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார், நூற்றுக்கணக்கான புத்தகங்களை படிப்பதை விட 4 நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து வாழ்நாள் முழுவதும் அதை பின்பற்றுங்கள், வெற்றிகரமாக வருவீர்கள் அப்படிங்கிறார். எவ்வளோ புத்தகத்தை படிக்கிறது, ஏகப்பட்ட புத்தகங்கள், புக் வேர்ம் அப்படின்னே சொல்லுவாங்களே, எல்லாத்தையும் படிக்கிறத விட 4 நல்ல விஷயத்தை அழகாக தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை அதை அப்படியே முழுக்க முழுக்க பின்பற்றினால் ரொம்ப சிறப்படையலாம். இன்னைக்கு படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் படித்தபடி நடக்கிறாங்களா? அப்படி நடக்கிறவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தா அப்படின்னு தலையை சொரிஞ்சுக்கிட்டு நிற்க வேண்டியது தான். உடம்புக்கும் மனதுக்கும் அறிவுக்கும் தேவையான 2 நல்ல விஷயங்களை தினந்தோறும் பின்பற்றுங்கள் அப்படின்னு ஜே கிருஷ்ணமூர்த்தி சொல்றார். இந்த உடம்பு, மனசு, அறிவு, இந்த 3 தான் நாம, இந்த 3 சேர்ந்தது தானே நாம. இந்த 3க்கும் தினந்தோறும் அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவது என்று சொல்லுவார்களே, அது மாதிரி நல்லதாம் 2 விஷயம். இந்த உடம்பை எப்படி ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, மைண்ட் எப்படி அலர்ட்டாக வச்சுக்கிறது, நாலெட்ஜ் எப்படி டெவலப் பண்ணி, தினம் 2 விஷயங்கள். இதை கற்று வைத்து கொண்டு இந்த உடம்பை பழக்கினாலேயே போதும். தினம் 2 விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி வாழ்ந்தாலே போதும். ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையார் இல், திருவள்ளுவர் சொல்றார். அதுவும் படிச்சதுதான். அவரே சொல்றாரு, எப்பா நீ எல்லாத்தையும் படிச்சு பிரயோஜனம் இல்லைப்பா, படிச்சா மட்டும் போதாது, அதை ஃபாலோ பண்ண கத்துக்கல அப்படின்னா நீ படிச்ச நேரமும் வேஸ்ட்டு, புத்தகமும் வேஸ்ட்டு, எழுதினவங்களையே நீ இன்சல்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கணும். நீ ஃபாலோ பண்ணலாம், என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு புகைப்பிடிப்பது குற்றம் அப்படின்னு அந்த சிகரெட் பாக்ஸ் மேலேயே போட்டிருக்கிறாங்க. புகைப்பிடிக்கிற அத்தனை பேரும் அதை படிச்சிருப்பாங்க, அதை படிக்காத யாராவது ஒருத்தர் இருப்பாங்களா? மது அருந்துவது குற்றம், உடல் நலத்திற்கு தீங்கு, அதை படிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க. ஆனா கூட அந்த பழக்கம் விட முடியல. என்ன அர்த்தம்? படிச்சாங்களே தவிர வாழ்க்கையில கடைபிடிச்சாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதைத்தான் விவேகானந்தர் சொல்றாரு, எல்லா புத்தகத்தையும் படிக்கிறத விட நல்லதா 4 விஷயத்தை கத்து வச்சுக்க, வாழ்க்கையில பின்பற்றுங்க, ரொம்ப நல்லா இருக்கலாம். காட்டுல ஒரு வேடன் ஒருத்தர் புறாக்கள்லாம் நிறைய வளர்க்குறார். ஒரு நாள் அவர் வெளியூருக்கு போயிட்டு திரும்ப வரா மாதிரி ஏதோ ஒரு வேலை. இப்ப இந்த புறாக்கள்லாம் பத்திரமா இருக்கணும், ஏன்னா இதை பிடிச்சிட்டு போறதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க. காட்டில் மற்ற வேடர்களும் இருப்பாங்களா? ஒருத்தர் தான் இருப்பார, அதை பிடிச்சிட்டு போறதுக்கே நிறைய பேர் வருவாங்கல்ல. அதனால இவர் என்ன பண்ணாரு, அது மாதிரி யாராவது வந்தா இந்த புறாக்கள் தங்களை தாங்களே எச்சரிக்கையா கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி
அதை பழக்கிடுவோம் அப்படின்னு புறாக்கள் எல்லாம் பழக்கினார். வேடன் வருவான், வலை விரிப்பான், எச்சரிக்கை, சிக்கிக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு இந்த புறாக்கள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிக்கிற மாதிரி சொல்ற மாதிரி அதுங்களை ட்ரெயின் பண்ணிட்டார். புறாக்கள் எல்லாம் சொல்லுது, வேடன் வருவான், வலை விரிப்பான், எச்சரிக்கை, சிக்கிக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு. சரி, இனிமே அதுங்களே ஒண்ணுக்கு ஒண்ணு எச்சரிக்கையா இருக்கும், பத்திரமா இருக்கும், நம்ம தான் அதுங்களுக்கு தேவையானதை சொல்லி கொடுத்துட்டோமே அப்படின்னு நிம்மதியா வீட்டை பூட்டிக்கிட்டு இவர் போறார். 2வது நாளே வேற ஒரு வேடன் ஒருத்தர் வர. அவன் வந்தான், இந்த புறாக்கள் எல்லாம் வேடன் வருவான், வலை விரிப்பான், எச்சரிக்கை, சிக்கிக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு இந்த புறாக்கள்லாம் அப்படியே மந்திரம் சொல்ற மாதிரி சொல்லுது. அந்த வேடன் பார்த்து அசந்துட்டான். சே, என்னடா இது, இவ்வளவு புத்திசாலி புறாக்களா, நம்பவே முடியலையே. இதை பிடிச்சி எடுத்துக்கிட்டு போனோம்னா நல்ல காசு பார்க்கலாம். பேசுற புறா, புத்திசாலி புறா, வேடன் வர்றப்பவே வேடன் வருவான் அப்படின்னு ஒண்ணுக்கு ஒண்ணு இதுங்களே முன்கூட்டியே எச்சரிக்கை பண்ணுதே. ஆஹா, இந்த மாதிரி உலகத்திலே பார்க்க முடியாது. சும்மா கீச்சு மூச்சுன்னு ஏதோ கத்தும், அவ்வளவுதான். இதுங்க எவ்வளவு இன்டெலிஜென்ட் பிஜிஎன்ஸா இருக்கு அப்படின்னு நினைச்சு என்னதான் பண்ணுது பார்ப்போம் அப்படின்றதுக்காகவே இந்த வேடை என்ன பண்ணா, தான் வீட்டுக்கு போனார். போய் பெரிய வலை ஒன்று அதை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்து இப்போ இந்த புறாக்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு முன்னால அந்த வலையை விரிச்சார். வலையை விரிச்சிட்டு புறாக்கள்லாம் சாப்பிடுமே தானியம், அந்த தானியங்கள்லாம் அப்படி தூவினார். தூவிட்டு என்னதான் நடக்குது பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் தூரம் தொலைவில் இருந்து மரத்துக்கு பின்னால மறைஞ்சுக்கிட்டு பார்த்தார். இப்போ இந்த புறாக்கள்லாம் வேடன் வருவான், வலை விரிப்பான், எச்சரிக்கை, சிக்கிக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பறந்து இந்த வலைகிட்ட வந்தது. அங்க இருக்கிற தானியத்தெல்லாம் கொத்த ஆரம்பிச்சுது. கொத்தி தின்னுட்டு ஒவ்வொரு தடவையும் முழுங்கிறதுக்கு முன்னால வேடன் வருவான், வலை விரிப்பான், எச்சரிக்கை, சிக்கிக் கொள்ளாதீர்கள்னு சொல்லிக்கிட்டே இந்த வலையில இருக்கிற தானியத்தை கொத்தி தின்பது மாதிரி வலையிலே சிக்கி கொண்டு விட்டன. நிஜமாகவே அந்த வேடன் வந்தான், நிஜமாகவே வலை விரித்ததில் தானியத்தை போட்ட பிறகு எடுத்து இந்த புறாக்கள் சாப்பிடுகிற பொழுது வலையை சுழற்றி தோளிலே போட்டுக்கொண்டு அந்த வேடன் போய்விட்டான் அப்படின்னு அந்த கதை முடியுது. அப்பா, எப்பேற்பட்ட விஷயம். இப்ப இந்த புறாக்கள் எல்லாம் தெரியாதா? இதைத்தானங்க அவர் சொல்லி கொடுத்துட்டே போயிருக்கிறாரு. வருவோம், கேர்ஃபுல்லா இருங்க, கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லிக்கிட்டே வலையிலே போய் சிக்கி கொண்டால் இதை சொல்லுவதால் என்ன பயன், இது தெரிந்து என்ன பயன்? பல இளைஞர்கள் இன்றைக்கு பல நல்ல விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். தங்கள் கையில் இருக்கின்ற செல்போன் மூலமாக, பல்வேறு ஊடகங்கள் மூலமாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் பின்பற்றாத வரைக்கும் எந்த பயனும் இல்லை. நல்ல விஷயங்கள் சிலவற்றை 4 கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட பரிசாக அதை பின்பற்றினால் புறாக்கள் சுதந்திரமாக வானில் பறப்பதை போல் வெற்றி வானத்தில் நாமும் பறக்கலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.